அவளோட பர்த்டே ஒரு வாரத்தில் வருது. அன்னைக்கு அவளுக்கு புது ஃபோன் வாங்கி கொடுக்கலான்னு நினைக்கிறான். நினச்ச போலவே ஃபோனும் வாங்கிடுறான். இப்போ அவன் அவகிட்ட பர்த்டேக்கு மீட் பண்ண கூப்பிடுறான். அதுக்கு அவ வீட்டில் என் பேரண்ட்ஸ் கிட்ட ஏமாத்திட்டு வர்றது ரொம்பவே கஷ்டம், நான் வரல அப்படின்னு சொல்லிடுறான். ரொம்பவே சேட் ஆகிடுறான். அதுக்கப்புறம் அவன் அவகிட்ட சண்டை போடுறான். இப்படியே பார்க்காம எத்தனை நாளைக்கு தான் லவ் பண்ணுறது, இவன் வீட்டு அட்ரஸ் கொடுன்னு கேட்குறான். அவ அதையும் கொடுக்க மறுக்கிறா. இப்படி அவன் என்ன கேட்டாலும் மறுத்துக்கிட்டே இருக்கா. அவளோட பர்த்டேயும் வருது. அன்னைக்கு எப்படியாச்சும் அவளுக்கு அந்த ஃபோனை கொடுக்கணும்னு நினைச்சிட்டு அவன் அவளோட அப்பா வேலை பார்க்குறதா சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவளோட அப்பாவோட அட்ரஸை கேட்குறான். அங்கே அவங்க அப்படி ஒரு டாக்டர் அங்கே இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அவனுக்கு அப்படியே ஷாக் ஆகுது. அப்படியே வீட்டுக்கும் வந்துடுறான். அவனோட மைண்ட் ரொம்பவே குழப்பத்தில் இருக்குது. 1000 தாட்ஸ் மைண்டில் ஓடுது. இவனுக்கு சின்னதாக டவுட்டும் வர ஆரம்பிக்குது. அவகிட்ட உன்னோட இன்னொரு ஃபோட்டோ எனக்கு அனுப்ப முடியுமான்னு கேட்குறான். அதுக்கு அவளோட ஃபோனில் இருந்த எல்லா ஃபோட்டோவும் டெலீட் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி சமாளித்து விட்டுடுறா. இப்போ இவனுக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாகிருச்சு. அவன் அவகிட்ட நாளைக்கு நான் உன் காலேஜுக்கு வரேன், ஜஸ்ட் ரோட்ல யாரோ போல நிக்கிறேன், நீ என்ன சும்மா பார்த்து சிரிச்சா மட்டும் போதும், நாளைக்கு காலையில 9 மணிக்கு வந்துருன்னு கோவமா சொல்லிட்டு போனை வச்சிடுறான். அவ அன்னைக்கு ஃபுல்லா தூங்கவே இல்லை, ரொம்பவே பதட்டமா இருக்கா. அடுத்த நாள் காலையும் ஆகுது. அவன் அவளுக்காக ரோட்ல வெயிட் பண்ணிட்டு நிக்கிறான். திடீர்னு ஏதோ ஒரு பொண்ணு அவனை பார்த்து சிரிக்கிறத அவன் பார்க்குறான். அவன் அந்த இடத்துலயே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நிற்கிறான். உடனே அவன் அவளுக்கு மெசேஜ் பண்ணுறான். வேறொரு மொக்கையாக இருக்கிற பொண்ணை வர வச்சு விளையாடிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்குறான். அவன் அப்படி சொன்னதும் இவ ரொம்பவே வருத்தப்படுறா. இதோட ஃபுல் ஸ்டோரி இந்த வீடியோவோட கீழே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.